நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் முருகன் அவர்கள் தலைமையேற்று நடத்துவார். தோழர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு அறக்கொலை சங்கம் மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தோழர்களே, இன்னைக்கு நம்ம திடீர்னு 2-3 நாளுக்கு தான் நடந்திருக்கு. இப்போ 26ஆம் தேதி நம்ம கலெக்டரேட்ல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதுக்கு ஒரு உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டம். இன்னைக்கு தொழிற்சங்கங்களை நடத்துவதற்கு இந்த அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கம் எவ்வளவு இடையூறுகள் நடத்துதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அவங்களுக்கு தான் இந்த இடையூறுகள் தொழிற்சங்கத்தில் இப்பதான் ஆரம்பிக்க போறோம், அதுதான் பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம விட முடியாது. ஏன்னா இப்பவே நம்மளுடைய மாவட்டத்திலே எஸ்பி அவர்கள் எந்த அளவுல வாயிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய தமிழக அரசு ஏற்கனவே 3 தொழிற்சங்க சட்டத்தை ரத்து செய்து கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த தொழிற்சங்க அரசாணையை விலக்கி கொண்டது. சோ இப்படி நம்மளுடைய அரசாங்கம் இப்படி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்கு தொழிற்சங்கத்துக்கான. வரக்கூடிய காலங்களில் நம்மளும் தொடர்ச்சியான பல போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்குது. வலுவான போராட்டத்தையும் நாம் நடத்த வேண்டியிருக்கு. நீங்க அந்த தொழிற்சங்கத்துல பாத்தீங்கன்னா கடந்த 16 ஆண்டுகளாக வேலை செய்த தோழர்கள் செப்டம்பர் 9ல இருந்து தொழிற்சங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. என்ன போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க? ஊதிய உயர்வு எல்லாம் கேட்டுலாம் போராட்டம் கிடையாது. தொழிற்சங்கம் அமைப்பதற்கான எங்களுக்கு பதிவு எண்ணை கொடுங்க என்று போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் கார்பரேட்டுகளை வளர்ப்பதற்காக இந்த அரசாங்கம் தான் இந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருப்பதுங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர்கள் போராட்டக்கூடிய இடத்துல இருந்து கடந்து இங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புன்னு இல்ல, அவங்களை அடக்குமுறையோடு அவங்கள வச்சிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா நீங்க அவர்களுடைய சுதந்திரத்தை உண்மையான இது என்னன்னா ஜனநாயகம், அவர்களோட உரிமையை இந்த அரசாங்கம் கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இதை அப்படியே விட்டோம் என்றால் நமக்கு நாளைக்கு இதே அரசாங்கம் நம்மளுடைய தொழிற்சங்க போராட்டத்துக்காக கீழே இறங்கி போராட்டத்தை நடத்தக்கூடாது என்பதை வலியுறுத்துவாங்கள் என்பதை நாம் நிதர்சனம். அதனால் இந்த போராட்டத்தை வலுவாக நடத்த வேண்டும் என்று நம்மளுடைய தமிழ்நாடு அரசு சங்க மாநில மையம் உடனடியாக அதில் முடிவு செய்து, அதே மாதிரி இன்னைக்கு எல்லா தொழிற்சங்கங்களுமே இன்னைக்கு இந்த போராட்டத்துல நடத்திட்டு இருக்காங்க. சிஐடியு இப்படி பல தொழிற்சங்கங்கள் நம்மளுடைய தொழிலாளர் அமைப்புகள் எல்லோரும் சார்ந்து இந்த எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியாக தான் தமிழ்நாடு அரசு சங்கம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்குது. அதே போல் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய மாநில மாநாடு தூத்துக்குடியில், தமிழ்நாடு அரசு சங்கத்தினுடைய மாநில மாநாடு தூத்துக்குடியில் 13-14 நடைபெற இருக்கு. அதுலயும் நம் தோழர்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கலந்து கொண்டு அந்த மாநாட்டையும் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கான நிதி உதவிகளும் வழங்க வேண்டும் என்பதையும் இதன் மூலியமாக கேட்டுக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி விளக்குரையாக நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் பேசுவார்கள்.